வர சொன்னா எவ்வளவு நேரம் அங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த சார் கூப்பிட்டுட்டே இருக்காரு. தோ இருங்க கிளம்பிட்டு வந்துருவாங்க. இவ்வளவு நேரம் ஆச்சா, எப்பதான் முடிக்கிறது? வேற ஏர்போர்ட் போகணும், சீக்கிரம் வந்தாங்கன்னு பாத்தீங்களா? இருங்க அவங்கள கிளம்பிட்டு வர வேணாமா, அதுக்குள்ள கண்டிப்பா லேட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் பாப்போம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன சந்தோஷமா இருந்தாலும் பையன் போறான்ற ஒரு கவலைதான். ஆமா, பொண்ணும் பையனும் தனியா அமெரிக்கா போய் எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் அவங்களுக்கு கல்யாணம்னு ஓகேன்னு இருந்தாலுமே அவங்க தனியா போறாங்களேன்னு கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன பண்றது, பையனோட ஆசையும் நிறைவேற்றணுமே. நமக்காக தான் அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கே ஓகே சொல்லிருக்காங்க. அதான் பாருங்களேன், என்ன பண்ண போறோம்னு தெரியல. அவனுங்க போய் அங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுல 2 பேத்துக்கும் சமைக்க தெரியாது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பாத்துக்கலாம், நம்ம தான் இந்த புளியோதரை பவுடர் எல்லாம் கிளறி கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன? ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆதிராக்கெல்லாம் சுடு தண்ணி வைக்கிறதுனாலே என்னன்னு தெரியாது. அதான் பாருங்களேன். என்னம்மா கல்யாணம் பண்ணி மேடம்க்கு சாரியே கட்ட தெரியாது, சாரி கட்டிட்டு வந்திருக்கீங்க? சாரி கட்டிட்டு வரல, சுத்திட்டு வந்திருக்கேன். ஏமா? எனக்கு சுத்தமா கட்ட தெரியாது, எனக்கே கௌசி தான் கட்டி விட்டா. ஓ ஆமா, அவ தானே கட்டி விட்டா. சரி அம்மா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாம் அந்த சைடு நிக்கிறாங்கன்னு நினைக்கிறவா, போவோம். ஓகே ஓகே வாங்க. ஏமா இங்க ஆதிரா ஸ்ரீ யாருமா? சார் நாங்க தான். உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க, அடுத்தடுத்து ஆள் இருக்காங்க. ஓகே சார். மாலையை கொடுங்கம்மா, 2 பேர் மாலையை மாத்திக்கோங்க. அண்ணா இந்தாங்க. மாத்துங்கம்மா மாலையை. கட்டிட்டு வந்து கையெழுத்து போடுங்கம்மா. தாலி கட்டுங்க, தாலி கட்டுங்க. வந்து கையெழுத்து போடுங்க. வாங்க வந்து கையெழுத்து போடுங்க. மாப்பிள்ளை நீங்க வந்து கையெழுத்து போடுங்க ஃபர்ஸ்ட். இவங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழியாயிருவோம் போல. சார் வெட்டி முடிச்சு கிழிச்சிட்டாரு. டேய், கல்யாணத்துக்கு வர சொன்னா கல்யாணத்துக்கு லேட்டா வர பொண்ணு மாப்பிள்ளையே இவங்களதான் இருப்பாங்க. உனக்கு ஓகே தானே இந்த மேரேஜ்க்கு? அத தாலி கட்டினதுக்கு அப்புறம் இந்த மாப்பிள்ளையே கேட்க மாட்டாங்க. கையெழுத்துக்கு போடுறதுக்கு முன்னாடியே கேட்கலாம், போட்டும் தானே. தாலியே கட்டியாச்சு, இதுக்கு மேல உங்க வைஃப் ஆயாச்சு, அப்புறம் என்ன? எதுவா இருந்தாலும் வைஃப் கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும். ஐஸ் வச்சதுல போடு, கையெழுத்து போடுங்க. இப்ப நீங்க போடுங்கம்மா. போட்டுட்டுமா ஸ்ரீ? போட்டுறாது தயவு செஞ்சு. நான் போடுவேன். ஏண்டா உங்க சண்டையை எங்க போனாலும் நிறுத்த மாட்டீங்களா? கையெழுத்து போடுங்க. உன் தங்கச்சி ஒழுங்கா வளர்த்திருந்தனா ஏன் சண்டை வரப்போகுது? வாய் மூடிட்டு நின்னுங்க 2 பேரும். ஹாப்பி மேரேஜ் லைஃப்னா. தேங்க்யூடா. ஏ ஆதிரா, உனக்கும் தான் ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ டி. ஒரே ஜாலி தான் ஆதிராக்கு. சாம் போயிரு, நானே கடுப்புல இருக்கேன். ஏமா என்ன கல்யாணம் பண்ணனா? அப்படியெல்லாம் இல்ல, இந்த சாரி ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. சரி வாங்க, போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க, வாங்க. ஓகே ஓகே. இப்ப மட்டும் நல்ல சிரிப்பு வந்துருமே. ஹாப்பி மேரேஜ் லைஃப்டா தங்கச்சி. தேங்க்யூண்ணா. என்னம்மா ரொம்ப ஹாப்பியா? நான் தானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். என் கூட கல்யாணம் ஆனதுக்கா இல்ல? எல்லாத்தையும் விட்டு போறோம்ல, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, நான் என்னால சிரிக்க முடியல. வேணா நீ இங்க இருக்கியா? நீ சரியான குடும்பக்காரங்க. கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் நாளே அம்மா வீட்ல விட்டுட்டு போற பத்தியா? நீ தானடி வருத்தமா இருக்குன்னு. நான் சொல்லுவேன், நீ சொல்லணும். நான் அம்மா மாதிரி அப்பா மாதிரி நான் தான் உன் கூட இருக்கல, எந்த கவலையும் இல்ல. நீ சொல்லணும், நான் உன்னை நல்லா பாத்துப்பேன், வருத்தப்பட வைக்க மாட்டேன்னு சொல்லணும்ல. நீ என்னன்னா இங்க விட்டுட்டு போறதுலயே இருக்க. நானும் முதல் டைம் வர எனக்கு ஜாலியா சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? நானா சொன்ன வரவேணா, நீ தானே கஷ்டமா இருக்குன்னு. நீ அப்படி சொல்லுவேன், நீ வந்து கவலைப்படாதன்னு சொல்லணும். நான் உன் கூட நிக்கிறேன்னு சொல்லணும். யாரு? நான் சொல்லணும் அதானே? ஆமா, நீ தான் சொல்லணும். தெரியுமா, உன்னை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன். என் கையோட என் டார்லிங்க கூட்டிட்டு போவ, சரியா? விட்டுட்டு போகணும்னு மட்டும் நினைச்சா அவ்வளவுதான். நீ இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்பவாது மரியாதை கொடுக்கலாம்ல. நீ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலதான் உனக்கு மரியாதை சுத்தமா கிடைக்காது. சூப்பர்மா. ஆளை விட்றா சாமி. நீ மரியாதை கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. நீ மரியாதை கேட்டோன்னு வையே, நமக்கு தான் அவமானம். தெரியுதுல, இனிமே மரியாதை வேணும்னு மட்டும் வாயை திறந்துடக்கூடாது. உன்கிட்ட மட்டும் வாயவே திறக்க மாட்டேன். என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன். அம்மா அப்பாவா எப்போதும் உன் துணையா நான் நிப்பேன். என் துணைய மட்டும் நீங்க நிக்கல, நீங்க அவ்வளவுதான். நான் மட்டும் தனியா இருக்க ஃபீலிங் வந்துச்சு, உங்களை தான் போட்டு அடிப்பேன். நான் எப்படி தெரியல, இப்ப நான் உன் புருஷன், மரியாதை கொடுக்கணும் எனக்கு. புருஷனுக்குலாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு உன் சட்டத்துல எழுதி வச்சிருக்கல. ஆமா. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் என் தங்கச்சி மூஞ்சில சிரிப்பையே கடவுளுக்கு ஜாலிங்கிறியாவல. அதுக்கு எல்லா இடத்துலயும் வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? அவ போறான்னு வருத்தத்துல இருக்கா, நம்மள வருத்தமா இருக்க முடியுமா? ஏன் நீ வருத்தப்பட போற? நீ அதெல்லாம் செய்ய மாட்டியே. நீ போறது அழகு வேணா, இப்ப ஃபீலிங் இருக்க கூடாதுல. இது மேரேஜ், நல்லா ஜாலியா இருக்கணும். போட்டோல கூட சோகமா தான் இருக்க. உன் குழந்தை வந்து கேட்டுச்சுனா இப்படி தான் பண்ணுவ. என்ன ஏமா சோகமா இருக்க? உனக்கு அப்பாவை பிடிக்காதன்னு கேட்டுச்சுனா என்ன பண்ணுவ? பிடிக்காதுன்னு சொல்லுவ, வாய் மூடிட்டு நின்று நீ. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எதுக்கு என் தங்கச்சி புதுசா தேங்க்ஸ்ல சொல்றா? நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ எனக்கு வேலை வாங்கி கொடுத்தால, அதுக்காக தான். சார் அப்படி எங்க சார் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? அண்ணா சொல்லாதீங்க. அதுவும் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னா என் தங்கச்சி சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டா. தங்கச்சிக்கு அண்ணனுக்கு ஒரு வேலை இல்லனா? ஆனா நீங்க எதுக்கு அந்த மனசுல தைரியப்படுத்தி வச்சுக்கோங்கண்ணா. ஏண்டா? இல்லனா சொல்லணும்னு தோணுச்சு சொன்ன, அதுக்கு மேல உங்க விருப்பம். நம்மளவங்க ஒருத்தங்க ஏமாத்திர கூடாதுல, அதுக்காக தான். ஏமாத்திட்டாலும் மனசு திட்டமா வச்சுக்கணும்ல, அதனால. அவ சொல்றன்னு கேட்காதீங்க, ஒரு பைத்தியம். நான் பைத்தியம், இவன் நல்ல தெளிவு. இதுக்கு தாண்டி நீ போனாலும் நான் அழுக மாட்டேன். உனக்கு ஃப்ரெண்டுங்கற பாசம் இருந்தா பரவாயில்ல. ஃப்ரெண்டுங்கற பாசம் இருந்தா தான் அழுகணும்னு எவனும் சொல்லல, சரியா?
முடிச்சிட்டீங்களா நீங்க 2 பேரும்? அண்ணா அப்புறம் பாத்துக்கோங்க, உங்க வைஃப் அமைதியா இருக்க சொல்லிருங்க, என்ன பண்ணுன்னு தெரியாது. சரி அதெல்லாம் விடு, நீங்க 2 பேரும் எப்ப மேரேஜ் பண்ணலாம்னு ஐடியா? உங்க அண்ணன்கிட்டயே கேளு, கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு மட்டும் கேளு. மேடம் எப்ப கேட்டீங்க? அதுவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களோட மாலையும் தாலியும் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். நீ நினைப்ப, நல்லா நினைப்ப. சொல்லுங்கண்ணா எப்ப நான் மேரேஜ்? உங்க அண்ணன் 60 வயசுல தான் கல்யாணம் பண்ண போறாங்களா? ஐயோ அண்ணா என்ன சொல்றா? அந்த பைத்தியம் சொல்றா, நீ எது பண்ணாத. அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் பாலாங்குழியில விளக்குறதுக்கு பதிலா கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். கரெக்ட் தான், ஆனா என் ஃப்ரெண்ட் நல்லவதான். நீ நடத்து நல்லா நடத்துடி. உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, தங்கச்சிக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆக வேணாமா? எவ்வளவு நாள் தான் நானும் வெயிட் பண்றது? நீ 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி தாண்டி ஆகணும். ஏன்னால எடுத்த முடிவை மாத்த மாட்டா, மாத்தி காட்டிட்டா போச்சு. ஆனா எப்போதும் மயங்கிராதீங்க அவகிட்ட. நீ சொன்னா கரெக்ட் தான்டா. உங்க அண்ணனை என்ன பண்ணா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு எனக்கும் தெரியும் மேடம். தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கோ, யாரு வேணாம்னா. ஆனா பாத்து ஆதிரா கிட்ட ஜாக்கிரதையாவே இருங்கனா. இப்போ என்ன உன்னை கிண்டல் பண்ணன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்றா தானே? இல்லடி, இல்லனாலுமே உன்கிட்ட நான் ஜாக்கிரதையா தானே இருக்கணும். என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அப்படியே ஓடிரு. சரி போட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சுல, ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க. 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் தனியா பேச வரலான்னு பார்த்தா 1/2 மணி நேரமா பேசிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. ஆமால ஏர்போர்ட்டுக்கு வர போகணும்ல. போவேணமா, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, கிளம்பு. அம்மா சொல்லும்போது ஓகே ஓகேன்னு தலையாட்டும் போது தெரிஞ்சிருக்கணும். ஏர்போர்ட்டுக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், கிளம்பணும்னா தெரிஞ்சிருக்கணும். என் தங்கச்சி ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்கா, அப்புறம் என்ன? ஓய், உன் தங்கச்சி எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கா, நான் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கேன்னு சொல்லி நம்புறேன். ஐயோடா, இப்ப நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுன்னு வைங்களே, நீங்க அமெரிக்காவே போயிருக்க முடியாது. அதுதானே, உன் தங்கச்சி எனக்கு வேற பொண்ணே இல்லையாடா? இருக்கா, இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணால யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் டைம் கிட்டாச்சு கல்யாணம் பண்ணி கிளம்பி இருப்பேன். பண்ணிருக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? என் தலையெழுத்து என் கரகம் இங்க வந்து சிக்கிருச்சு, என்ன பண்றது? நான் இதெல்லாம் ஓவர்னா. அப்புறம் அவன் தங்கச்சி எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்க மாதிரி பேசினா, அதுதான்டா உண்மையை சொன்னா எல்லாத்துக்கும் வயிறு எரியுமா? நீ கவலைப்படாத ஆதிரா. இப்ப மட்டும் நல்லா கூப்பிடுனா தங்கச்சிக்கு மரியாதை கொடு. நீ போறல, இதுக்கு மேல எப்படி திட்டு வாங்க முடியும்? அதெல்லாம் நீ கவலைப்படாத, எனக்காக என் ஃப்ரெண்ட் இருக்கா. என்ன ஃப்ரெண்ட்? உங்க அண்ணனை புடிச்சு எடுத்தறேன்டி. அப்படி செய்யுமா, முதல்ல இந்த ஆதியை திருத்து. திருத்திட்டா வேலை முடிஞ்சுச்சுனா? எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம மட்டும் தனியா இருக்கும் பத்தியா? என்னால தானே நீங்களும் கல்யாணத்துக்கு போல, நீங்க போயிட்டு வந்திருக்கலாம்ல. இதனால இருக்கு என் வைஃப பாக்கிறதுக்கு நான் வீட்ல இருந்திருக்கேன். போயிட்டு வந்திருக்கலாம், ஆதிரா கண்டிப்பா கோச்சிருப்பா. அவ சின்ன குழந்தை, அவளுக்கு எல்லாமே தெரியும்ல, அப்புறம் என்ன? அப்புறம் உன்னை பாத்துக்க வீட்ல ஆள் வேணாமான்னு. போறீங்க 5 செகண்ட்ஸ்ல வந்திருப்பீங்கல்ல, நான் என்ன தனியா இருக்க மாட்டேனா சொன்னேன். ஏற்கனவே உன்னை தனியா விட்டுட்டு தான் இந்த வேலை எல்லாம். ஐயோ, அது ஏதோ தெரியாம வலிக்கு விழுந்துட்டு, அவ்வளவுதான். எனக்கு என் வைஃப் முக்கியம். கதிர் போன் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்ப இருந்து வைப்ரேட் ஆகுற சவுண்ட் கேட்டுட்டு தான் இருக்கு. ஹலோ ஹலோ, யாரு? சார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிடுறோம். சொல்லுங்க. கதிர் என்னாச்சு? தெரியல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க, ஏதாவது ஃபைல் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கதிர் டாக்டர் தானே? ஆமா சொல்லுங்க. இல்ல டாக்டர், ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல எந்த டாக்டரும் இல்லையா? இல்ல டாக்டர், எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. டாக்டர் கொஞ்சம் எமர்ஜென்சி, சீக்கிரம் வர முடியுமா? ஐயோ, என்னால இப்ப வர முடியாதே டாக்டர். யார் போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம். இப்போதைக்கு என்னால வர முடியாதே. அவங்க வீட்டுல தனியா இருக்காங்க, என்னால விட்டுட்டு வர முடியாது. வேற டாக்டர்ஸ் யாராவது பாருங்களேன். ரொம்ப எமர்ஜென்சி, அவங்க பிளட் வேற போயிட்டே இருக்கு சார். உண்மையுமே என்னால இப்போதைக்கு வெளியில வர முடியாது. வேற டாக்டர்ஸ் இருப்பாங்க பாருங்க. இல்ல டாக்டர், நான் எல்லாத்துக்கும் போன் அடிச்சிட்டேன், யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கதிர் என்ன சொல்றீங்க? போயிட்டு வாங்க கதிர். உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? கதிர், இன்னொரு உயிரை காப்பாத்துனீங்கன்னா நம்ம உயிர் நல்லா தான் இருக்கும், நீங்க போயிட்டு வாங்க. எப்படி உன்னை விட்டுட்டு போறேன்? எனக்கு அங்க போனா உன்னோட ஞாபகமா தானே இருக்கும். நான் பத்திரமா இருந்துக்குவேன் கதிர், தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. எமர்ஜென்சின்னு கூப்பிடுறாங்கல்ல. என்னாச்சு? உங்க குழந்தை சும்மா இல்லாம எட்டி ஒதிக்கிறா, நீங்க போயிட்டு வாங்க. அவ அதுக்கு தான் எட்டி ஒதிக்கிறான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் வரேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. சீக்கிரமா நான் முடிக்கணும், எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. ஓகே டாக்டர். சரி, பார்த்து பத்திரம் மாதிரி எங்க போகாத, சோஃபாலேயே உட்காந்துட்டு போனை பக்கத்துலயே வச்சுக்கோ. ஏதாவது ஒன்னா கூப்பிடு, எமர்ஜென்சினா டக்குன்னு கூப்பிட்டு நான் வந்துருவேன். ஓகே, நான் போன் அடிக்கிறேன், நீங்க போங்க. நான் இங்கே ஏதோ உட்காந்துட்டு இருப்பேன், போங்க. நான் 1/2 அன் ஹவர்ல அவங்களும் வந்துருவாங்க. அவங்க வரங்களோ நான் சீக்கிரம் வந்துருவேன், கொஞ்சம் பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க கதிர், போங்க. ஓகே, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தேன். நீ பத்திரமா இரு, ஓகேவா? பத்திரமா இருந்துருவல. சுபா, கடவுளே, போயிட்டு வாங்க. நான் பத்திரமா இருந்துக்குவேன். ஏதோ ஒரு டைம் கேர்லெஸ்ஸா இருந்திருப்பேன், இப்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பேன், போங்க. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். பயம் இருக்கலாம், இப்படி இருக்க கூடாது, போயிட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் போன் அடி, நான் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவேன். தண்ணி எல்லாம் பக்கத்துல இருக்கு, எது வேணாலும் எடுத்து குடிச்சிடு, ஓகேவா? இங்கே எந்திரிச்சு நடக்க வேணாம், ஓகேவா? அப்பா, ஆண்டவரே, கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன், பத்திரமா தான் இருப்பேன். இந்த இடத்த விட்டு நான் வரக்கூடாது, நான் வர வரைக்கும், சரியா? ஓகே, போங்க. வியூ சொல்லிட்டு தான் போறேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் கால் பண்ணு, ஓகேவா? லைட்டா வலி வந்தா கூட பரவாயில்ல, கால் பண்ணு. ஐயோ கதிர், இன்னும் 1 மாசம் இருக்கு, போங்க. 1 மாசத்துல உங்க பாப்பா சீக்கிரம் வந்துருவா, போங்க. சரி ஓகே, நான் 1 மாசம் இருந்தாலும் சூட்டு வலி வரும், அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கூட கால் பண்ணு. சின்ன வலி வந்தா கூட கூப்பிட்டுறேன்பா, போங்க. உங்க குழந்தை எட்டி வச்சா கூட நான் கூப்பிட்டுறேன், போங்க. போயிட்டு இங்க நினைப்புல அங்க எதுவும் பண்ணிடாதீங்க, அங்க நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் நான் கவனமா இருக்கேன், நீ கவனமா இரு. அம்மா அப்பா எல்லாம் ஒரே வார்த்தையை தான் சொல்லிட்டு போவீங்க போல, போங்க. நான் நம்பிதான் உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க, ஓகேவா? அவங்க போன் அடிச்சாலும் இப்ப எடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா உங்களை வீட்டுக்கு வர சொல்லிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா கதிர், நான் பத்திரமா உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்துக்கிறேன். எது வேணாலும் பக்கத்துல இருந்து எடுத்துக்கிறேன். எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு தானே போறீங்க, போதும். என்ன பண்றீங்க கதிர்?
ஒரு நிமிஷம் இரு, நான் பாப்பா கிட்ட பேச போறேன். நான் வெளியில போறேன், உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சரியா? அவ பாவம் ரொம்ப வலிய தாங்கிட்டா, இதுக்கு மேலே வலிய தாங்க மாட்டா, எதுவும் எட்டி வதிக்காத. பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. நான் பேசுறதுக்கு என் குழந்தை ரெஸ்பான்ஸ் பண்ணும், ஓகேவா? எந்த தொந்தரவும் பண்ணாத அம்மாவை. ½ an hourல நான் வந்துருவேன். செல்லுல பத்திரமா இரு. நீங்க பேச பேச குழந்தை எட்டு வதைக்குது. என்ன பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றா, உன்ன அவ பாத்துக்குவா. நான் தான் அவளை பாத்துக்கணும், நான் தான் சுமந்துகிட்டு இருக்கேன். சரி ஓகேடா, நான் போயிட்டு வரேன். அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. எனக்கென